இது உங்கள் மேக்ஸ் ஃபைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா 10th ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.8 பார்க்க போகிறோம். பாருங்கள் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சால்வ் 1/2x + 1/4y - 1/3 z = 1/4, 1/x = 1/3y, 1/x - 1/5y + 4/z = 2 × 2 55 கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணால் 1/2x அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எடுக்கிறோம். லெட் 1/x = bன்னு எடுத்துக்கணும், 1/y = qன்னு எடுக்கணும், 1/z = rன்னு எடுத்துக்கணும். இங்கே ஒரு 1/2x அப்படின்னா இந்த 1/2x அப்படின்னா 1/2 × 1/xன்னு எழுதலாம். 1/2 × 1/xோட வேல்யூ நமக்கு b, அப்போ b/2ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே 1/xனா b/2 ப்ளஸ் 1/yனா q by 4 4 minus 1/z க்கு r, r/3 = 1/4. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. 3க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் 12 வரும். 2 4 3 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். இப்போ இதை இந்த 2ஓட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும்? 6. ஸோ 6p. இந்த 4ஓட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும்? 3q மைனஸ் இது ஆரோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும்? 4r = 1/4. ஓகே, இந்த 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r = 1/4 இன்ட்டு இந்த 12 1/2 வந்து பக்கம் வரும்போது 12/1 ஆயிரும். 1 1 கேன்சல், 1 4 3 12. ஸோ என்ன கிடைக்கி நமக்கு? 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r = 3. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்தாச்சு. செகண்ட் நம்ம என்ன எடுத்துருக்காங்க? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/x = 1/3y. இது அந்த 1/x = செகண்ட் பாருங்க. நவ் 1/x = 1/3ங்கிறது செகண்ட். இதை எப்படி பண்ண போகிறோம்னா 1/xங்கிறது நமக்கு p, 1/yங்கிறது q/3 இருக்குது. ஸோ இது எப்படி வரலாம்? 3p = q. இது ஈக்குவேஷன் நம்பர் செகண்டுன்னு வச்சுக்கலாம். நமக்கு தேடா கொடுத்துருக்குறது என்னது? 1/x - 1/5y + 4/z = 2 × 2 51 தேடா கொடுத்தது. இது என்ன? நம்ம 1/x என்ன எடுப்போம்? b மைனஸ் 1/yங்கிறது q/5. இங்கே பாருங்கள் 4 அப்படியே தான் இருக்குது. 1/zங்கிறது நமக்கு r, 4r. இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 13 2/15. 15 ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30, 30 2 பெருக்குன்னா 32. ஸோ 32 × 15 கிடைக்கும். இந்த 15 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். இந்த 15 முன்னாடி கொண்டு பிறகு 15b மைனஸ் q/5 ப்ளஸ் 4r = 32 இருக்கும். இந்த 15 உள்ளே கொண்டு போனால் 15b மைனஸ் 15q/5 ப்ளஸ் 15 உள்ளே கொண்டு போது 15 × 4r = 32ன்னு வரும். ஸோ 15b 155 3 5s are 15. So 15b minus 3q plus 15 × 4. அதனால் 20க்கு 0 மிச்சம் 2 6. ஸோ 60. 16r = 32. 15b minus 3q plus 16r = 32. தேர்டு ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். 3 ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 6b + 3q minus 4r = 3ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 3p = qங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். 15b மைனஸ் 3q + 16r = 32ங்கிறது நமக்கு தேர்டு ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம வச்சாச்சு. ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்டு. இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம்? ஈக்குவேஷன் 2 தூக்கி ஈக்குவேஷன் 1ல் போடுவோம். ஈக்குவேஷன் 2 3p = q அப்ளை இன் ஈக்குவேஷன் 1 we get ஈக்குவேஷன் 1ங்கிறது நம்ம என்னது? 6b + 3q minus 4r = 3. இப்போ அந்த க்யூக்கு பதிலாக நம்ம இந்த 3p அப்ளை பண்ணுறோம். 6p + 3 இந்த க்யூக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுவோம்? 3p minus 4r = 3. அப்போ என்ன வரும் நமக்கு?
6p, 3 3s are 9p minus 4r equal to 3. 6p 9p என்ன வரும் 15b minus 4r equal to 3. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து ஈக்குவேஷன் 3க்கு அப்ளை பண்ணணும். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஈக்குவேஷன் 3ல 3p equal to qன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2வை 3p equal to q அப்ளை இன் ஈக்குவேஷன் 3 we had. ஈக்குவேஷன் 3ங்கிறது நமக்கு என்னது இந்த இருக்குது 15b minus 3q plus 16r equal to 32ங்கிறது ஈக்குவேஷன் எத்தனானது நமக்கு 3. இதில் இந்த க்யூக்கு பதில் அப்ளை பண்ண போகிறோம். 15b minus 3 க்யூக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் 3p plus 16r equal to 32. 15b minus 9b plus 16r equal to 32. இந்த 15b minus 9ல் சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 6p plus 16r equal to 32. இது ரெண்டால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டால் டிவைட் பண்ணால் 2r. ஸோ 3p 13r equal to 16. இது 5th ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபோர்த் ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, இங்கே 15b minus 4r equal to 3ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷன், 3b plus 13r equal to 16ங்கிறது 5th ஈக்குவேஷன். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ எதை நமக்கு என்ன சொல்லணும்னா 5th ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. 15b minus 4r equal to 3. 5th ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணேன். 15b கிடைக்கும் ப்ளஸ் 150r equal to 16 into 4 என்ன வரும் 16 into 5 சாரி 5 5ஆல் பண்ணணும். 5 3s are 15 5 3s are 15 5ஆல் பண்ணும்போது இங்கே இப்போ 0 மிச்சம் 3 18 வருமா. ஸோ 18 பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது கேன்சல் ஆகுது, மைனஸு ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ் 15 இங்கே மைனஸ் 15 கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 4r இருக்குது, இங்கே மைனஸ் 15 ஆயிருக்கு. ஸோ மைனஸ் 150 r ஈக்குவல் டு மைனஸ் 77 கிடைக்கும். r ஈக்குவல் டு மைனஸ் 77 டிவைடட் பை மைனஸ் 154. இந்த மைனஸ் மைனஸ் மைனஸ்னா 177 7 270 சார் 54 77 2னா 4 4 54. ஸோ r ஈக்குவல் டு 1/2 கிடச்சிச்சு. இந்த r ஈக்குவல் டு 1/2 கிடச்சிச்சு. நான் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் போடணும். ஆனால் அந்த ஈக்குவேஷன் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எதில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஒன்றில் போட போகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷனில் 15b minus 4r equal to 3ல போட போகிறேன். 15 minus 4r பதிலாக 1/2 into 3 1 2 2 2 2s are 2. ஸோ 15 minus 15b வரும். 15b minus 2 equal to 3. ஸோ 15b equal to 3 இந்த மைனஸ் இந்த போகும்போது ப்ளஸ் 2 ஆயிரும். ஸோ 15b equal to 5. அப்போ b equal to 5/15 கேன்சல் பண்ணால் 1/3. நம்ம பியோட வேலை நமக்கு என்னது 1/3 கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், q மட்டும் வேணும். q மட்டும் எனக்கு ஈக்குவேஷன் 2 பாருங்கள். ஈக்குவேஷன் 2 3p equal to q. 3 into bக்கு பதிலாக நம்ம என்ன நினச்சோம் 1/3 equal to q. கேன்சல் பண்ணால் 1 q equal to 1. நம்ம q1 கண்டுபிடிச்சாச்சு, b 1/3 கண்டுபிடிச்சாச்சு, r 1/2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோமா, பிங்கிறது 1/3 க்யூங்கிறது 1 ஆறுங்க 1 பிங்க நம்ம 1/x equal to தான் b. அப்போ பிங்கிற வேல்யூ என்னது நமக்கு 1/x equal to bனா இது உன்னோட வேல்யூ என்ன ஆயிரும் 3 ஆயிரும். 1y equal to தான் 1/q equal to 1 ஆயிரும். z equal to 1/r equal to 2 ஆயிரும். அப்போ therefore x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1, z ஓட வேல்யூ 2. Finish.